பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்களை வாழ்த்தி வர இருக்கிற இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுகிற வார்த்தை எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்நாளில் 33 வருஷத்தில் அவர் சந்திக்காமல் வந்ததில்லை. அவர் எல்லா சூழ்நிலையும் சந்தித்து வந்திருக்கிறார். அவர் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை மேற்கொண்டார்னு சொன்னால், கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார், தகப்பன் மேலே வைத்த நம்பிக்கையை அவர் ஒரு நாளும் கைவிடவே இல்லை. விசுவாசமாக தான் இருக்கேன், ஆனால் ஒரு சூழ்நிலையும் மாற மாட்டேங்குன்னு சொல்கிறீங்களா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சில பேர் நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு எந்த விதமான ஓப்பனிங்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடைச்சாதானே எனக்கு ஸ்கோப்பாக இருக்கும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அநேகர் கர்ப்பத்தின் கனிக்காண்டி காத்திருக்கிறீங்க. ஜாப் பண்ணிட்டே இருக்கிற ஒரு அற்புதம், ஒரு அடையாளங்கள், ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு, ஏதாவது ஒரு சோர்ஸ் ஏதாவது கிடைக்குமா? என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏதாவது ஒரு சூழ்நிலை வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஆவியான சொல்லுகிறதான வார்த்தை, சோதிக்கப்படுகிறதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயம் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவங்க சூழ்நிலையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதில் எப்படி ஜெயிப்பது அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். இன்று நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சூழ்நிலையை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். இந்த காலை வேலையில் ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களை தப்பிச்செல்ல வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, திருமண தடைகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிஸ்னஸில் துவக்கமில்லாத இடங்களில் துவக்கங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால தடைகள் யாவையும் கர்த்தர் நீக்கப்படுகிறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக, எல்லா விதமான பொருளாதார சூழ்நிலைகளும் மாறுவதாக சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஈடு இணையற்ற அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே, நீர் உன்னதமானவருடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் யாருக்கெல்லாம் ஆண்டவரே கடன் பாரங்கள் இருக்குதோ எல்லா கடன் பாரங்களும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தடைகள் யாவையும் நீக்கி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கொடுக்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம். மேன்மையை தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே வாசலை திறப்பீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த கடனை கொடுக்க முடியாதபடிக்கு எவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறாங்களோ, அந்த நெருக்கத்திலிருந்து என்னை கர்த்தர் விசாலத்தில் வைத்தார்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்க அவங்களுக்கு விசாலத்தில் வைக்கும்படியான உதவி கர்த்தர் நீட்ட முடியாது செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு வாசல் திறக்கணும். அடைக்கப்பட்ட வாசலே ஆண்டவரே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாக என் ஆவியானவர் தாமே உதவி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காலை வேலையில உதவியின் கரம் நீட்டப்படட்டும்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறத ஆண்டவரே உங்க பிள்ளைகளோட கண்கள் காணணும், காதுகள் கேட்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மாசத்துல கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறதற்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உன்னதத்தின் பலன் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பீராக. உமது கோலும் தடியும் தேற்றம் என்று சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, தேவைகளை சந்திப்பீராக. பிஸ்னஸ் துவக்கமே எங்கிட்ட இருந்து ஓப்பனிங் பண்றேனே தெரியாம தவிக்கிறாங்க. ஆண்டவரே பிஸ்னஸ் நல்லா துவங்க கத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, திருமண தடைகள் மாற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஊழிய காரியங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை கத்த நீக்கி போடுவீராக. உமது கோலும் தடியும் பிள்ளைகளை தேற்றட்டும்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே,
முன்னேற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மாய்மானமான வாழ்க்கையை வாழாதபடிக்கு இருதய மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பாவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கழுவுவீராக. விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டாகட்டும். மன்னிக்கிற குணங்கள் உண்டாக முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடையா இருக்குதோ ஆவியான தாமே உணர்த்தி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. எல்லா விதமான நுகங்களையும் முறிப்பீராக ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற மனதை உண்டு பண்ண முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.